Hi and welcome to Easy Spoken English Kanchi. In the series of videos நம்ம most commonly used adverb and noun clause sentences பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது அதோட பார்ட் 5 வீடியோ ஆல்ரெடி நான் 4 பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லு. Tell me how the food is. Tell me how the food is. சொல்லு, என்கிட்ட சொல்லு அப்படின்ற அர்த்தத்தில் நான் tell me அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அது மெயின் கிளாஸ். சாப்பாடு எப்படி இருக்குது என்று, சாப்பாடு எப்படி இருக்குன்னு கரெக்டாக. ஸோ ஹவு த ஃபுட் இஸ், ஹவு த ஃபுட் இஸ். இதில் ஹவு இஸ் த ஃபுட் அப்படின்னு எழுதக்கூடாது. டெல் மீ ஹவு இஸ் த ஃபுட் சொல்லக்கூடாது. டெல் மீ ஹவு த ஃபுட் இஸ். ரைட். ஸோ ஹவு த ஃபுட் இஸ் அது வந்து நவுன் கிளாஸ். நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா. Do you know where I can find these? Do you know where I can find these? Do you know உனக்கு தெரியுமா இது மெயின் கிளாஸ். இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு where I can find these is the noun clause. இதில் where I can find theseக்கு பதிலாக where these are available, where such things are available அப்படின்லாம் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, do you know where these things are available, where I can get these things இப்படி இல்லாமல் சொல்லலாம். The next one, அவன் யாருன்னு எனக்கு தெரியல. I don't know who he is. I don't know who he is. எனக்கு தெரியல. I don't know is the main clause. Who he is, அவன் யார் என்று, அது noun clause. இங்கே who is he அப்படின்னு எழுதக்கூடாது. I don't know who is he அப்படி எழுதக்கூடாது. who he is. The next one, எங்கள் காரை எங்கே பார்க் பண்ணுறதுன்னு எங்களுக்கு காமிங்க, எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். Please show us where we can park our car. Please show us, எங்களுக்கு காட்டுங்க, அது மெயின் clause. எங்கள் காரை எங்கே பார்க் பண்ணுறதுன்னு where we can park our car. ஸோ இது noun clause. ஓகே, the next one, அவள் அம்மா என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு அவள் மறந்துட்டா. She forgot what her mom asked her to buy. She forgot, அவள் மறந்துட்டா, அது மெயின் clause. அவங்க அம்மா என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு, என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க, ரைட். ஸோ what her mom asked her to buy. ஸோ ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறது அப்படின்னு வந்தாலும் நம்ம say tell யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறதுக்கு ask யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே she forgot, அவள் மறந்துட்டான்றது மெயின் clause. அவங்க அம்மா என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று, கரெக்டாக, அது noun clause. what her mom asked her to buy. The next one, நாம் தினமும் எங்கே போகிறோம்னு அவனுக்கு தெரியும். He knows where we go every day. He knows, அவனுக்கு தெரியும், அது மெயின் clause. நாம் தினமும் எங்கே போகிறோம்னு where we go every day is a noun clause. நம்ம தினமும் போகிறோன்றதுனால நான் சிம்பிள் ப்ரெசன்ட் where we goன்னு எழுதியிருக்கேன். we are going everydayன்னு எழுதக்கூடாது. பிகாஸ் எவ்ரிடே இஸ் த கீவேர்ட் ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் இல்லையா. ஸோ எவ்ரிடேன்ற வேர்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூஸ் சென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம தினமும் எங்கே போகிறோம், அது ரொட்டீன் ஆக்ஷன், அதனால் where we go every day. The next one, இது யார் உடைச்சதுன்னு நீ பார்த்தியா. Did you see who broke this? Did you see, நீ பார்த்தியா, இது மெயின் clause. இது யார் உடைச்சது என்று, அதனால் who broke this, இது noun clause. Did you see who broke this? The next one, அவள் எங்கே போயிருப்பான்னு என்னால் கெஸ் பண்ண முடியும். ஓகே, அவள் எங்கே போயிருப்பான்னு என்னால் கெஸ் பண்ண முடியும். I can guess, என்ன கெஸ் பண்ண முடியும், அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு, கரெக்டாக, அவள் எங்கே போயிருப்பாள் என்று. where she might have gone, where she might have gone. இது might have gone ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, மேலே இருக்க ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு ஷுவராக தெரியாது, ஜஸ்ட் we are guessing it. ஸோ அதனால் பாஸ்ட் ஆக்ஷன் இல்லையா, அவள் ஏற்கனவே போயிட்டா, அது நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் might have gone. ஓகே, I can guess where she might have gone. இதில் என்னால் கெஸ் பண்ண முடியும், I can guess, அது மெயின் clause. அவள் எங்கே போயிருப்பான்னு where she might have gone, அது noun clause. The next one, இது நீ எப்படி சால்வ் பண்ணலாம்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். I will teach you how you can solve this. I will teach you, நான் உனக்கு சொல்லித்தரேன், இது மெயின் clause. நீ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு how you can solve this, இது noun clause. The next one, இதை எடுத்துக்கலாமான்னு அவ என்ன கேட்டா. She asked me whether she could take those. She asked me, அவ என்ன கேட்டா, இது மெயின் clause. இதை எடுத்துக்கலாமா, அவள் எப்படி கேட்டிருப்பா, இதை எடுத்துக்கலாமா நான் அப்படின்னு கேட்டிருப்பா இல்லையா. கேன் ஐ டேக் திஸ் அப்படின்னு கேட்டிருப்பா. ஸோ இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஷின், கேன் ஐ டேக் திஸ். ஸோ இதை நம்ம நவுன் கிளாஸில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும், வெதர் ஷீ குட் டேக் தோஸ். ஓகேவா, வெதர் ஷீ குட் டேக் தோஸ், இது நவுன் கிளாஸ். ஷீ ஆஸ்க்ட் மீ
whether she could take those. The next one. அடுத்த adverb clauseக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலனா எனக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. If he hadn't informed me, I wouldn't have known about this. If he hadn't informed me, அவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலைன்னா இது adverb clause. எனக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. I wouldn't have known about this. இது main clause. இந்த சென்டென்ஸை I wouldn't have known about this if he hadn't informed me அப்படியும் எழுதலாம். The next one. என் பேரை அவன் சொல்கிற வரைக்கும் நான் அமைதியாக தான் இருந்தேன். ஓகே, என் பேரை சொன்னோடனே தான் எனக்கு கோவம் வந்தது. அவன் என் பேரை சொல்கிற வரைக்கும் நான் அமைதியாக தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ். I kept my cool until he mentioned my name. இங்கே நான் I kept my cool எழுதியிருக்கேன். ஸோ நான் அமைதியாக இருந்தேன்னா நான் சைலண்ட்டாக இருந்தேன்னு இங்கே நான் சொல்லலை, ரைட்டா? ஸோ நான் அப்படியே பொறுமையாக அமைதியாக எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் இருக்கிற சென்டென்ஸ். ஸோ அதனால் இங்கே I kept my coolனு சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்கு பதிலாக நீங்கள் I was calm அப்படின்னு கூட சொல்லலாம். I was calm until he mentioned my name அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே I kept my cool, நான் அமைதியாக இருந்தேன், அது மெயின் கிளாஸ். அவன் என்னோட பேரை சொல்கிற வரைக்கும் until he mentioned my name, until he said my name அப்படின்னு கூட சொல்லலாம். மென்ஷனுக்கு பதிலாக said அப்படின்றது கூட சொல்லலாம். அது adverb clause. The next one. கிளம்புறதுக்கு முன்னாடி போயிட்டு வரேன்னு சொல்லு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட இந்த டவுட் கேட்பாங்க, போயிட்டு வரேன் இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது மேம் அப்படின்னு. ஸோ போயிட்டு வரேன்றதுக்கு லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு தமிழில் கிளம்பும் போது நம்ம இந்த போயிட்டு வரேன்ற வார்த்தையை சொல்கிறோம். அது மாதிரி இங்கிலீஷில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதோ இல்லை எங்கேயாவது இருந்து கிளம்பும் போதோ பாய், see you, டேக் கேர் இதெல்லாம் தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். சே பாய் பிஃபோர் யூ கோ. சே பாய் பிஃபோர் யூ கோ. போயிட்டு வரேன்னு சொல்லு. ஸோ அதுக்கு சே பாய். அந்த சே சொல்லுன்றதா இங்கே சே. போயிட்டு வரேன் அதுக்கு தான் நம்ம பாய் யூஸ் பண்ணியிருக்கோம். சே பாய் பிஃபோர் யூ கோ, கிளம்புறதுக்கு முன்னாடி. பிஃபோர் யூ கோ ஆர் பிஃபோர் யூ லீவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்ரைட், சே பாய் போயிட்டு வரேன்னு சொல்லு, இது மெயின் கிளாஸ். பிஃபோர் யூ கோ ஆர் பிஃபோர் யூ லீவ், நீ கிளம்புறதுக்கு முன்னாடி, இது adverb clause. த நெக்ஸ்ட் ஒன். எனக்கு வீட்டில் இருக்கணும்னு இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போனேன். எனக்கு வீட்டில் இருக்கணும்னு தோணுனாலும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எனக்கு வீட்டில் இருக்கணும்னு தான் இருந்துச்சு, தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போனேன், அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். I went to school though I wanted to stay home. I went to school, நான் ஸ்கூலுக்கு போனேன், இது மெயின் கிளாஸ். எனக்கு வீட்டில் இருக்கணும் போல் இருந்தாலும் இல்லை வீட்டில் இருக்கணும்னு தோணுனாலும் ஒரு விஷயம் நடந்தாலும், ஸோ அதனால் though I wanted to stay home. ஓகே, அது adverb clause. The next one. நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் அவன் எனக்கு கால் பண்ணான். After I sent him a message, he called me. நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் after I sent him a message, அது adverb clause. அவன் எனக்கு கால் பண்ணான். He called me is the main clause. The next one. மழை பெய்யும் போதெல்லாம் நாங்கள் வெளியே போய் சாப்பிடுவோம் ஆர் நாங்கள் சாப்பிட வெளியே போவோம், அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஸோ மழை பெய்யும் போதெல்லாம் whenever it rains we go out to eat. whenever it rains, மழை பெய்யும் போதெல்லாம், இது adverb clause. நாங்கள் வெளியே போய் சாப்பிடுவோம் ஆர் நாங்கள் சாப்பிட வெளியே போவோம். we go out to eat, இது மெயின் clause. The next one. என்கிட்ட பணம் இல்லாததுனால என்னால் எதையும் வாங்க முடியல. Since I had no money, I couldn't buy anything. இந்த இடத்துல since I had no moneyக்கு பதிலாக since I didn't have moneyன்னு கூட சொல்லலாம். since I didn't have money. ஓகே, என்கிட்ட பணம் இல்லாததுனால since I had no money, இது adverb clause. என்னால் எதையும் வாங்க முடியல, I couldn't buy anything, இது மெயின் clause. The next one. நமக்கு இன்றைக்கி ப்ராடக்ட் கிடைக்கலன்னா நம்ம அவங்களுக்கு கால் பண்ணலாம். If we don't get the product today, we will call them. நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராடக்ட் கிடைக்கலன்னா, if we don't get the product today, இது adverb clause, if condition. நம்ம அவங்களுக்கு கால் பண்ணலாம், we will call them, இது main clause. The next one. நான் புக்கு படிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் எனக்கு தூக்கம் வந்துடும். நான் புக் படிக்க எப்போல்லாம் நான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு தூக்கம் வந்துடும், அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இது. ஸோ whenever I start reading a book, I feel sleepy. whenever I start reading a book, நான் புக் படிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம், அது adverb clause. எனக்கு தூக்கம் வந்துடும், I feel sleepy. ஓகே, அது மெயின் clause. அந்த 100th sentences. நீ உண்மையை அவன்கிட்ட சொன்னாலும் அவனாக பார்க்குற வரைக்கும் அவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீ அவன்கிட்ட உண்மையை சொன்னேன், இருந்தாலும் அவனாக பார்க்குற வரைக்கும் அவன் நம்ப மாட்டான். இங்கே நான் 2 கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். although you told him the truth,
நீ அவன்கிட்ட உண்மையை சொன்ன இருந்தாலும், நீ அவன்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தாலும் இல்லை சொன்னாலும், although you told him the truth, அவனா பார்க்குற வரைக்கும் அவன் நம்ப மாட்டான். He won't believe until he sees it himself. until he sees it himself ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்? அவனே வந்து அந்த ஆக்ஷனை பார்க்குறது. ஸோ அதனால் நாங்கள் ரிஃப்ளெக்சிவ் ப்ரானவுன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ until he sees it himself, he won't believe அப்படியும் சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் எது மெயின் கிளாஸ்? அவன் நம்ப மாட்டான். he won't believe இதுதான் மெயின் கிளாஸ். நீ உண்மையை சொன்னாலும், although you told him the truth, இது and அவனா பார்க்குற வரைக்கும், until he sees it himself, இது ரெண்டும் adverb clause sentences. Okay, although you told him the truth, he won't believe until he sees it himself. Alright, so that's it for today's video. Inge I have given 5 questions for you all to try. First let's read them out. பதில் என்னன்னு யார்கிட்டையும் கேட்காத. நீ அவனை செய்ய சொன்னதுனால தான் அவன் செஞ்சான். அவனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கவலையாக இருக்குது. யார்கிட்ட ஃபைல்ஸ் இருக்குன்னு நீ சொல்லிட்டியா? நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இந்த 5 questions ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.